Hi guys, welcome to A1 Interiors. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா அங்க மார்பிள்ல கொடுத்த மாதிரி இங்க என்னன்னா ஒரு 75 இன்ச் ஹேங் ஆகிற மாதிரி பீகாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். பீகாக் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணி உள்ள ஃபூட்டர் பேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபூட்டர் பார்ட்டிஷன் டைனிங்கை பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பிரித்து பர்குலர் டிசைன் பண்ணி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனல் அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் மிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஒரு சின்ன இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் கஸ்டமர் கொடுத்துருந்தாரு. கொடுத்தனால இங்கே என்ன பண்ணிருந்தா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் சின்ன சைஸுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி காம்பேக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாக்கர் க்ளோஸ் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஹேண்டிலாக தான் வந்து எல்லாமே பக்கா ஹெவியில் கொடுத்துருப்போம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா காடி ஃபிக்ஸ் பண்ணி சிவம் பண்ணியிருப்போம். கடப்பாக்கல் ஆட் பண்ணாத போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் டிசைன் வைஸ் எல்லாம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணோன்னா ஜஸ்ட் கால் அண்ட் ஐஸ் வெல்கம் டு A1 Interiors. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் நகர்னு ஒரு ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சைட் பண்ணியிருக்கோம். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நம்மளுக்கு ஒர்க் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணி பண்ண சொன்னாங்க. சைட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம், அது போக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே டீட்டெயிலாக உட்டை விட நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இருக்கிறது உட்டை விட ஹெவியாக இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் தான். எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக பேசிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட வீட்டில் ஹாலில் இருக்கும். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சைட்டில் பண்ண மாதிரியே டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே அங்கே என்ன பண்ணியிருப்போம் ஓப்பன் பார்ட்டிஷன் கொடுத்துருப்போம். இங்கே என்னென்னா க்ளோஸ் வச்சு கொடுத்துட்டோம். கூலிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரிமோட் ஆக்சஸஸ்க்காக. அதேமாதிரி இங்கே ஒரு சின்ன செல்ஃப் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கபோர்ட் மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே மார்பிளில் கொடுத்த மாதிரி இங்கே என்னென்னா ஒரு 75 இன்ச் ஹேங் ஆகிற மாதிரி ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் இது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனலுக்கு இது என்னென்னா கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு பிரைட்டனாக காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே சின்னதாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேர் கேஸ் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அங்கேக்கு இங்கேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிவி யூனிட் கட் ஆஃப் ஆயிரும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா லென்த் ஃபுல் பாக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கீழே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் க்ளோஸ். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூஜா பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜாவில் பீகாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். பீகாக் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணி உள்ள ஃபூட்டர் பேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபூட்டர் பேனல் கொடுத்துட்டோம். அதே மாதிரி கஸ்டமர் நீடட் எனக்கு படையல் தட்டு இருக்குது அப்படின்னு கேட்டனால அதுவும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா எல்லாமே கஸ்டமைஸ் தான். நீங்கள் என்ன கேட்டாலும் அது நம்ம கம்பெனியில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கீழே பீகாக் ஹேண்டில்ஸ் கொடுத்து க்ளோசிங் நார்மல் க்ளோசிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓவராலாக டிவி வித் பூஜா அதோடு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனல் காம்பினேஷனில் பெஸ்ட்டாக இருக்குது. இது இன்னும் ப்ரொவிஷன் லைட்ஸ்லேருந்து லைட்டெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப லுக் வைஸ் ஹையராக காமிக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி நம்ம பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹால் பார்த்துருப்பீங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பர்குலா பண்ணி கொடுத்துருக்கோம். டபுள் பார்ட்டிஷன் டைனிங்கை பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பிரித்து பர்குலர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதாவது ஃப்ளவர் பாட்ஸ்லேருந்து எல்லாமே கேரி பண்ணலாம். கஸ்டமர் நீடட் இருக்கிறது அது வேணால் கேரி பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பர்குலாலே அட்டாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா சிங்க் அட்டாச்சு பண்ணி மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனல் அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் மிக்ஸ்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்க்கு கீழே திங்ஸ் வைக்கிறதுனா நீங்கள் திங்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே சிங்க் வச்சு இது நம்ம ஷீட்டோட மேலே தான் இந்த சிங்க் வச்சுருக்காங்க. கீழே அந்த மேலே கிரனேட்டோ இல்லை வேறு எதுவும் திங்ஸ் வைக்கல. சிங்க் பார்த்தீங்கன்னா அது மேலே தான் வச்சுருக்காங்க, நம்மளோட ஷீட்டில் வச்சுருக்காங்க. இங்கே ஓவராலாக லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் இது. கிச்சனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பில்லர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் அங்கே ஒரு கிளாஸ் வைக்கிறதுக்கு சின்ன பார்ட்டிஷன் வித் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன பார்ட்டிஷன் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் இங்கே ப்ரொவிஷன் லைட்ஸ் மேலே கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக காமிக்கும். இதில் ஒரு டேபிள் டாப் மாதிரி கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர் டிசைன் கவர்டு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா தெரியும் கிச்சன் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த சைட்டில் பார்த்த மாதிரியே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பாக்ஸ் ட்ராலிஸ் 2 கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளெயின் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். பிளேட் வைக்கிறதும் வேணும்னா நம்மளுக்கு நீடட் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேட் வைக்கிறதும் கொடுப்போம். அது போக நார்மல் க்ளோசிங் இங்கேயும் ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் கஸ்டமர் கொடுத்துருந்தாரு. கொடுத்தனால இங்கே என்ன பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டபுள் க்ளோசிங் வந்துடும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெவி பிவிசியில் பண்ண மெட்டீரியல்ஸு. யூபிவிசி வித் ஹெவி பிவிசி மிக்ஸ்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீ பெட்ரூம் 1 இது. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம். இது பெட்ரூம் 1. மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் சின்ன சைஸுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி காம்பேக்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கபோர்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாக்கர் வச்சு கொடுத்துருக்கோம்.
லாக்கர் க்ளோஸ் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஹேண்டிலாக தான் கொடுப்போம் நம்ம. நீங்கள் கஸ்டமைஸ் தான், நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்போம், அதை நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணுறது தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே லாக்கர் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை நம்ம. அதே மாதிரி இங்கே பார்த்து இந்த பக்கம் அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்னன்னா ஒரு காட் போட்டு கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தனால ஒரு டெப்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணி கொடுத்த ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கஸ்டமர் நீடட் இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே அதே ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ட்ரா, கீழே ஒரு கபோர்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி மேலே ரூம்லேயும் ஒரு வார்ட்ரோப் கடப்பாக்கல் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், மேல் ஃப்ளோரில். இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் பெட்ரூமில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸாக இருக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். கார்னர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பு பார்த்தீங்கனாலே தெரியும். பார்ட்டிஷன்லேருந்து எல்லாமே பக்கா ஹெவியில் கொடுத்துருப்போம். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா காடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா கொஞ்சம் என்னென்னா உங்களுக்கு திங்ஸ் நல்லா கேரி பண்ணலாம், ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஃபுல் பாடி கவர் கிளாஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே பாக்ஸ், சின்ன ஒரு பாக்ஸ், காம்பேக்டான பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது கடப்பாக்கல் வச்சு ஒரு நார்மல் கபோர்டு தான். ஆனால் என்ன இங்கே கஸ்டமர் எனக்கு இது ஒரு கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு லாக்கர்ஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல. மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு 2 ஃபீட் தான் இருக்கும் ஹைட்டு. எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட லுக்கே ஹைலைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் ஐடியா. ஏன்னா கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ண முடியாது. கடப்பாக்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் டோர் தான், டோர் மட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாத பட்சத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அயன் டேபிள் கூட ஆட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் கடப்பாக்கள் ஆட் பண்ணாத போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், டிசைன் வைஸ் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான் இருந்தாங்க. இன்னும் போக நம்மளுக்கு சஜஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணோம்னா நம்மளோட A1 இன்டீரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிரான்ச் மேனேஜர்ஸோட எல்லாத்தோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் கால் பண்ணி விசிட் பண்ணுவாங்க. டேரக்ட் விசிட்டிங் வந்து கொட்டேஷன் கொடுப்பாங்க, சைட் பார்ப்பாங்க, பிளான்ஸ் சொல்லுவாங்க. அது போக நம்ம கார்பெண்டர்ஸும் பிளான்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே கிளியர் அண்ட் கட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்து நம்மளுக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணோன்னா ஜஸ்ட் கால் அண்ட் விசிட். தேங்க்யூ.